ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நல்லா சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அது என்னென்னா மில்க் கேக் ரெசிபி தாங்க. சாதாரணமாக நம்ம பாலை வச்சு பால்கோவா இல்லைன்னா பாயசம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த பாலை வச்சு இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளான ரெசிபி தாங்க, எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இந்த மில்க் கேக் பண்ணுறதுக்கு இந்த நான்ஸ்டிக் பேன் தாங்க எடுத்திருக்கேன். அப்படின்னா தான் நம்ம அந்த சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமையும் இருக்கும், நமக்கு பாத்திரம் அடிப்பிடிக்காமலேயும் இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனு கொஞ்சம் அகலமாக இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேனில் நான் பாலை சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பால் தான் நான் எடுத்திருக்கேன். பாலை சேர்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க, நம்ம இடையிலே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பால் நமக்கு அடி பிடிச்சிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. நமக்கு இப்போ பால் நல்லா கொதித்து வருதுங்க. சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நமக்கு இப்போ இந்த பால் கொஞ்சம் வற்றி வரட்டுங்க. நம்ம தீயை ரொம்பையும் ஹைலையோ இல்லை ரொம்பையும் லோவாகவும் வச்சு குக் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் மீடியம் தீயில் வச்சு நம்ம இந்த பாலை நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கணுங்க. வற்ற வச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பால் நல்லா வற்றி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இப்போ இந்த இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்பையும் சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் போதான். அந்த 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் நம்ம வினிகர் சேர்க்குறோம். ஒரே இடத்துல சேர்க்காம சுற்றி விட்டு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நமக்கு ரவை எப்படி சின்னதாக அந்த ஒரு சைஸுக்கு வந்தால் போதும். இது பாருங்களேன், பால் நல்லா வற்றி வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட இனிப்பு தக்கன நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ இந்த சீனி சேர்த்துக்கு அதுக்கும் மெல்ட் ஆகி ஒரு லிக்விடு பதத்துக்கு வருங்க. மறுபடியும் நம்ம அந்த தண்ணி இருக்கிற அந்த ஒரு பதத்துக்கு வருங்க. மறுபடியும் நம்ம இதை நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுக்கணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது இப்போ கேரமலைஸ் ஆகி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். வாயில் வச்சால கரைஞ்சி போகிற அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டு தாங்க இது. பாருங்களேன், நமக்கு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதுங்க. இப்போ நமக்கு இந்த ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். நான் இந்த கேக் ட்ரேயில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம பீஸ் போடும்போது ஒட்டாமல் வாரதுக்காக. இப்போ இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டில் நெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லெவலாக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ இது 2 மணி நேரம்னாலும் அப்படியே இருக்கட்டுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் பீஸ் போட்டதை எடுத்து காட்டுறேன். பாருங்களேன், பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் வச்ச உடனே கரைஞ்சிருங்க. அதிக பொருள் ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சே தாங்க இன்றைக்கி நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாதிரியாகவே நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ரெசிபிஸ் வேணால் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.